நடிகை த்ரிஷா அவங்கள பத்தி இவ்வளவு மோசமான ஒரு விஷயத்த பேசினதுனால தமிழகம் முழுக்க இப்ப போராட்டம் வெடிக்க போகுதா? தாவேக்கா எல்லாருமே களத்துல இறங்க போறாங்களா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். தாய் மகள் மனைவி கூட இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க. தஞ்சாவூர்ல நடைபெற்ற மேகதாது அணை எதிர்ப்பு போராட்ட ஆர்ப்பாட்டத்துல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசின இரட்டை அர்த்த பேச்சுக்கு பாஜக மாநில நிர்வாகி நாராயணன் இப்ப கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. தாவேக்காவுல நிறைய பேர் இப்ப உதயநிதி அவரோட பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது இரட்டை அர்த்த வார்த்தை, ரொம்ப அருவருப்பானது, ஆபாசமானது. உண்மையிலேயே தாய் மனைவி மகள் உள்ள யாருமே இப்படி கேவலமா பேச மாட்டாங்க. திராவிட மாடல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தரங்கட்ட பேச்ச பொதுவெளியில பேசுறத இவர் தவிர்க்கணும். இதெல்லாம் ரொம்ப கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கண்டேயன் அவரை கைது செஞ்சதை விட பெண்கள் இழிவுபடுத்துற வகையில பேசிய இந்த தரங்கிட்ட பேச்சுக்காக இவரை உடனடியா கைது செய்யணும், சிறையில அடைக்கணும். இதுதான் முதலமைச்சர் விஜய்க்கு பெருமை சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவேக்காவுல ஒவ்வொருத்தரும் இப்ப நிறைய புகார கொடுக்க இருக்காங்களாம். எல்லாருமே உதயநிதி அவர்கள் மேல புகார் கொடுக்க இருக்காங்களாம். அதே போல உதயநிதி அவர்களை கைது பண்ணணும் அப்படின்னு போராட்டமும் நடத்த போறாங்களாம். இந்த சர்ச்சை பேச்சு இப்ப ரொம்ப பெரிய அளவுல பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு எல்லாருமே கடுமையான கண்களை தெரிவிச்சிருக்காங்க. அமைச்சர் ஆனந்த் அவரும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. தன்னோட சமூக வலைதள பக்கத்துல எதிர்கட்சி தலைவர் மாண்பும் மரபும் மிக்க மிகப்பெரிய பொறுப்பை உணராம வாய்க்கு வந்தபடி பேசிய ஒருவரை என்ன சொல்றதுன்னே தெரியல. தன் தாத்தாவும் தந்தையும் வகித்தும் கூடவா முதல்வர் பதவியோட தகுதியும் தராதாரமும் தெரியாம ஒருத்தர் இருக்காரு. அவையடக்கம் நாவடக்கம் இல்லாத ஒருவரா நம் தமிழகத்தோட துணை முதல்வரா இருக்க முடியும்? மக்கள் மத்தியில இத்தகைய கேள்விகள் இமாலய அளவுக்கு எழுந்திருக்கு. எல்லை மீறி இழிவா பேசினவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க? நாகரீகமான தாக்குதல் கற்றுக் கொடுத்து எங்களை கட்டுப்படுத்தி வளர்க்கிற தமிழ்நாடு முதலமைச்சரை இப்படி அனாவசியமா அநாகமா தொட்டவங்க நிலை என்னவாயிற்று என்பதை யாரா இருந்தாலும் உணர்ந்தே ஆகணும். மக்கள் உணர்ந்தீர்வர், அதில் மாற்றமும் இல்ல, மாற்று கருத்தும் இல்ல. அமைதி காக்க சொல்லி எங்களை வளர்த்த எங்களோட நாகரீக வளர்ப்பு எங்களை தடுக்குது. என்ன சொல்ல? அறிஞர் அண்ணாபாணியில் வசவாளர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆபாச நிதிகளை மாண்பும் மரியாதை தகுதி தராதாரம் மிக்க எங்க தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர் சொல்வது போல மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. யாரும் மறக்கவே மாட்டாங்க, எச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் மிகப்பெரிய அளவுல சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.